யாராவது கணக்குமா முக்கோணம் ஏபிசியின் முனைகள் a ஆஃப் -3,0 b ஆஃப் 10, -2 c ஆஃப் 12, 3 எனில் முனை a இலிருந்து வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. குத்துக்கோடு நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. ஓகேவா? இப்போ ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறேன். இது a, இது b, இது c. a ஆஃப் -3,0 b ஆஃப் 10, -2 c ஆஃப் 12, 3 ஏயிலிருந்து முனை ஏயிலிருந்து வரையப்படும் குத்துக்கோடு. முனை ஏயிலிருந்து இங்க வரையப்படும் குத்துக்கோடு என்ன குத்துக்கோடு? செங்குத்து கோடு. வரையக்கூடிய குத்துக்கோட்டின் சமன்பாடு. அப்ப அந்த குத்துக்கோடு பேர் என்னன்னு வச்சிருக்கா? அந்த ஏடின்னு சமன்பாடு கேட்கும். அப்ப யாருக்கு செங்குத்தா அந்த ஏடி வரையப்பட்டுள்ளது பாருங்க. யாருக்கு செங்குத்தா? பிசிக்கு செங்குத்தா வரையப்பட்டுள்ளது. அப்ப குத்துக்கோடுனா செங்குத்து கோடு வரையப்பட்டுள்ளது. அப்ப பிசிக்கு செங்குத்தாக செங்குத்து இணை சொல்ற ரெண்டு வார்த்தைகள் வந்தா நம்ம சாய்வு கண்டுபிடிக்கிறோம். அப்ப யாருடைய சாய்வு கண்டுபிடிக்கணும்? பிசியின் சாய்வு. பிசியின் சாய்வு ஃபார்முலா எழுதாம நீங்க போட்டா கூட ஓகே. m ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சாய்வு கண்டுபிடிக்கலாம், அப்புறமா குத்துக்கோடு வரணும். அப்ப செங்குத்தானா அதை என்னவா மாத்தணும் சாய்வுன்னு சொல்லலாம். பை போட்டுக்கோங்க, ரிவர்ஸ் கீர் போடுங்க பார்க்கலாம். ஃபார்முலா எழுதுனா எதுக்கு? m சாய்வு ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. நான் ரிவர்ஸ் கீர் போட்டு வரேன். பிசியின் சாய்வு மேலே 3 கீழே 12 -2 + 10 -2 + 10 குறிய மாற்றணும். ஸோ ப்ளஸ் இங்கே மைனஸ் ஈக்குவல் டு 5 பை 12லேருந்து 10 போயிடுச்சா மீதி 2. நீங்கள் என்ன சொல்லிட்டாங்க? குத்துக்கோடுன்னு சொல்லிட்டாங்க. ஏடியானது யாருக்கு செங்குத்தா இருக்கு? பிசிக்கு செங்குத்து. ஸோ ஏடி பர்பெண்டிகுலர் பிசி, இல்லைன்னா ஏடி செங்குத்து பிசின்னு போடுங்க, இல்லைன்னா செங்குத்து எனவே போடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்க. ஏடி பிசிக்கு செங்குத்தாக உள்ளது, எனவே சாய்வு m ஈக்குவல் டு சாய்வு எப்படி போடணும் சாமி? செங்குத்து. எனவே சாய்வு m ஈக்குவல் டு தலைகீழா போட போறோம், குறிய மாத்த போறோம். தலைகீழா போட்டா 2/5 நான் போடணும், குறிய மாத்தனா மைனஸ் தான் ப்ளஸ் போட்டோம், ப்ளஸ் தான் மைனஸ் போடுறோம். ஓகே சாமி? எனவே சாய்வு m ஈக்குவல் டு -1/m சாய்வை தலைகீழா போடணும், போட்டாச்சு. ஓகே, இப்போ யாருடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும்? ஏடியின் சமன்பாடு. குத்துக்கோடு குத்துக்கோடு ஏடியின் சமன்பாடு. குத்துக்கோடு ஏடியின் சமன்பாடு. சாமி ஒரு புள்ளி இருக்கு, ஒரு சாய்வு இருக்கு. ஒரு புள்ளி ஒரு சாய்வையும் கொண்ட நேர்கோட்டின் சமன்பாடு y minus y1 equal to m of x minus x1. y minus y1 இதான் x1, இதான் y1. ஓகே, y1 அது முட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ y equal to இல்லைன்னா y minus 0 equal to mக்கு பதிலாக -2/m of x minus x1க்கு பதிலாக -3. அப்போ குறிய மாற்றினா +3. y-லேருந்து 0 போனால் y தான் கிடைக்கும். இந்த வகுத்தல் 5 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் 5 இது போயிடுமா, காலியாயிடுமா? அப்போ 5y ஈக்குவல் டு டக்குன்னு இதை என்ன பண்ணணும்? பெருக்கணும். ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. -2 × x -2x ரைட், மைனஸ் குறிய மாற்றணும். 3 2 6. எனக்கு ஆன்சர் வந்து மைனஸில் வரக்கூடாது, எக்ஸ்னுடைய ஆன்சர் ப்ளஸில் வரணும். நான் முன்னாடி குறியெல்லாம் இருக்கும் இந்த ப்ளஸ். இந்த -2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2x + 5y -6 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +6 = 0. மார்க் எப்படி மிஸ் தருவாங்க? சாய்வை எழுதுனீங்கன்னா 1 மார்க், அந்த சாய்வை கண்டுபிடிச்சிங்க 2 மார்க். இதுவும் சேர்த்து 2 மார்க் உங்களுக்கு வந்துடும். இதை எழுதினாலும் பரவாயில்ல, இதை போட்டுருந்தீங்க அப்ளை பண்ணிட்டு 1 மார்க்கு, இதை போட்டுனா 2 மார்க்கு, ஃபார்முலா எழுதினா 3 மார்க்கு, அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க்கு, ஆன்சர் எழுதினா 5 மார்க்.